சரணம். அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி காணொளி வேல்மாறலை எந்தெந்த முறையில் நம்ம படித்தா முழு சித்தியை கொடுக்கும். இது நிறைய பேர் திருப்பியும் சந்தேகமாக கேட்குறாங்க. இது ஒரு முழுமையாக விளக்கிடலாம் அப்படிங்கிற ஒரு காணொளி. எந்தெந்த தவறை பண்ணக்கூடாது அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். ஏன்னா சில பேர் சில படிக்கும் போது சில தவறுகள் பண்ணுறாங்க. எப்படின்னா படிச்சுக்கிட்டே இருக்காங்க, திடீர்னு எழுந்திரிச்சிடுறாங்க, அப்புறம் திருப்பி எங்கே விட்டோமோ அங்கே வராங்க. அப்படிலாம் பண்ணக்கூடாது. சில தவறுகளும் பண்ணக்கூடாது. அதையும் பார்க்கலாம். முதல்ல வேல்மாறலை நம்ம காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் படித்தா முழு பலனை அடைய முடியும் அப்படிங்கிறத நம்ம சொல்லியிருந்தோம். அதுவும் காலையில் நீங்கள் பிரம்ம முகூர்த்தத்தில் ஒரு நெய் தீபம் விட்டு தாமரை இதழ் விளக்கு திரை ஏற்றி அந்த விளக்கு ஒளியில் படிச்சிங்கன்னா உங்களுக்கு முழுமையான பலனை அடைய முடியும் அப்படிங்கிறதையும் நம்ம சொன்னோம். ஏன் பிரம்ம முகூர்த்தத்தில் படிக்கணும் அப்படிங்கிறது ஒரு சின்ன விளக்கம் உங்களுக்கு சொல்லிடலாம் அப்படின்றதான். பிரம்ம முகூர்த்தத்தில் நீங்கள் படிக்கும் போது பல மகான்கள், சித்தர்கள் எல்லாருமே அந்த நேரத்தில் தான் பாவிக்கிறாங்க. இப்போ நீங்கள் படிக்கிறீங்க அப்படின்னா ஒரு விதமான அதிர்வுத்தன்மைக்குள்ளே நீங்கள் போவீங்க. மகான்களும் ஒரு விதமான அதிர்வில் இருப்பாங்க. உங்கள் அதிர்வும் மகான்களோட அதிர்வும் மெஜ்ஜாகி ஒரு விதமான தெய்வீக உணர்வு உங்களுக்கு சித்தியாகும். அப்போ நீங்கள் ஒரு தெய்வீக அனுகிரகத்துக்குள்ளே போவீங்க. படித்து முடிச்சுட்டு நீங்கள் அமைதியாக நீங்கள் வெளியில் பார்க்கும்போது அந்த உங்கள் மேலே படக்கூடிய காற்று எல்லாமே நீங்கள் புது உணர்வை அனுபவிப்பீங்க. அதுதான் மகான்கள் சொல்கிறாங்க பேரின்பம் அப்படிங்கிறாங்க. இது ஒரு பேசிக் தான். அது உள்ளே போயிட்டே இருக்கலாம். அதனால தான் அதை நீங்கள் பெரிதாக முன்னெடுங்க. சிற்றின்பத்தில் மாட்டி சுழலாதீங்க, பேரின்ப வாழ்க்கைக்குள்ளே வாங்க அப்படிங்கிறாங்க. அதனால் இந்த பிரம்ம முகூர்த்த வழிபாடுங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. பிரம்ம முகூர்த்தத்தில் படிக்கிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பானது. அப்புறம் பிரம்ம முகூர்த்தத்தில் நம்ம படிக்க ஆரம்பிச்சிட்டோம். இப்போ குருநாதரை வணங்கிட்டோம், முருகப்பெருமானையும் வணங்கிட்டு நீங்கள் படிக்க ஆரம்பிக்கிறீங்க. படிக்க ஆரம்பிக்கும்போது முதல்ல விநாயகர் அகவல்லேருந்து படிச்சுக்கிட்டே இருக்கும்போது ஒரு இடையில ஏதோ ஒரு இடையூறு வந்ததுன்னா டக்குன்னு நீங்கள் எழுந்திரிச்சு போகக்கூடிய ஒரு சூழல் வந்துடுச்சு. அப்போ போயிட்டு நீங்கள் எங்கே விட்டீங்களோ அங்கே படிக்கக்கூடாது. முதல்லேருந்து தான் படிக்கணும். ஏன்னா இது ஒரு அமைப்பின் பேரில் உருவாக்கப்பட்டது. ஆரம்பத்துலேருந்து முடிவு வரைக்கும் ஒரு ஃப்ரீக்குவன்சியை நம்ம இந்த பிரபஞ்சத்துக்கு அனுப்பிட்டு இருக்கோம். இப்போ நீங்கள் விட்டுட்டீங்க அப்படின்னா அது கட் ஆகிடும். அது திருப்பி நீங்கள் அதுலேருந்து அது இதாகாது. முதல்லேருந்து திரும்பி படித்தாதான் அது முழு பலனை கொடுக்கும். இப்போ இந்த விஷயத்த நீங்கள் மைண்டில் பிரதானமாக வச்சுங்க. அப்போ இன்னொரு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், நிறைய பேர் கேட்டிருந்தாங்க, எங்கள் அம்மாவால் வேல்மாறல் படிக்க முடியல, அவங்களுக்கு ரொம்ப உடம்பு முடியல, இந்த மாதிரி எங்கள் உறவினரால் படிக்க முடியல அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்குறாங்க. இதுக்கு ஒரு அற்புதமான ஒரு வழி இருக்குது. இதை பல சித்தர்கள், மகான்களும் சொல்லியிருக்காங்க. இது அறிவியல் பூர்வமாகவும் சில பேர் விளக்கியிருக்காங்க. நான் சொல்லக்கூடிய வழிமுறை என்னென்னா, நீங்கள் வேல்மாறல் படிக்கும்போது ஒரு செம்பு பொருளால் ஆன ஒரு பாத்திரத்தில் நீரை வச்சுட்டு படிங்க. நீருக்கு நீங்கள் படிக்கக்கூடிய அந்த வேல்மாறல் அந்த சக்தி நிலையை உள்வாங்கக்கூடிய தன்மை இருக்குது. இதை பற்றி ஒரு ஜப்பானீஸ் சயின்டிஸ்ட் மொசரோடோ எமோட்டோ அப்படிங்கிற பெரிய அவார்டு வாங்கினார். நியூயார்க் டைம்ஸ் பத்திரிகையில் அவரோட கட்டுரை வெளிவந்தது. நீரை பற்றி ஆராய்ச்சி பண்ணியிருந்தார். நீருக்கு நீங்களுடைய ஆற்றலை அது உள்வாங்கக்கூடிய தன்மை இருக்குது. அதனால் அந்த நீரை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சுக்கணுன்னா அது ஹிடன் வாட்டர் அப்படின்னு சொல்லி ஒரு தலைப்பில் புக்ஸாக வந்திருக்காது. அந்த இதை போய் நீங்கள் பாருங்கள். அப்போ அந்த நீரோட ஆற்றல் என்ன, அது எப்படி அது வேலை செய்யும் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இப்போ நீங்கள் முதல்ல அந்த வாட்டரை வச்சு நீங்கள் படிக்கிறீங்க. உங்கள் உடம்பு சரியில்லாமல் இருக்கிறவங்களுக்கு அதை நீங்கள் கொடுத்தீங்கன்னா யார் வேணாலும் சாப்பிட்லாம், குழந்தைகளுக்கு கொடுக்கலாம். அந்த உங்களோட சங்கல்பத்தின்படி அந்த உடல் சரியாகிட்டே வரும். இதை நாங்களும் நிறைய இடத்துல சோதித்து பார்த்துருக்கோம். வெற்றியை தான் கொடுக்குது. அதனால் நீங்கள் அதை பயன்படுத்திங்க. அப்படி பண்ணுங்க. அப்புறம் இன்னும் முக்கியமான ஒரு விஷயம், கீழே படிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு விருப்பு வச்சு படிங்க அப்படின்னு ஏன் சொல்லப்பட்டதுன்னா, உங்களுக்கும் பூமிக்கும் ஒரு இடைவெளி வேணும். நீங்கள் படிக்கிறது ஒரு மந்திரம். அந்த மந்திரம் படிக்கும் போது அது இப்போ பெரிய பெரிய மகான்கள்லாம் பார்த்திங்கன்னா அவங்க தரையிலே அமர மாட்டாங்க. ஒன்று புலித்தோலில் அமருவாங்க, மேக்சிமம் புலித்தோலில் தான் இருப்பாங்க. ஏன் அப்படின்னா அது உங்களுடைய ஆற்றலை பூமிக்கு அனுப்பாமல் உங்கள்கிட்டக்குள்ளேயே தக்க வச்சுக்கும். அதற்காக ஒரு இடைவெளி உங்களுக்கு தேவை. அப்புறம் நீங்கள் அதை ரொம்ப கடைப்பிடிங்க. உங்கள் பிரார்த்தனைங்க அப்போ வேல்மாறல் படித்து முடிஞ்சோன்னா கண்டிப்பாக உங்களுக்கு என்ன தேவைக்கு படிக்கிறீங்களோ ஒரு திருப்புகளை படிங்க. அதுக்கு நிறைய திருப்புகள் உங்களுக்கு நிறைய பேர் கல்விக்கு,
பொருளாதாரத்துக்கு, திருமணத்துக்கு, குழந்தையின்மைக்கு, மகப்பேறுக்கு எல்லாத்துக்குமே திருப்புகள் இருக்குது. அந்த திருப்புகளை படிங்க. அது வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கும். அப்புறம் வேல்மாறலை காலையில் படிச்சுட்டு மாலையில் படிக்கணும்னு நினைக்கிறவங்க இடைவேளையில் மதியமோ அந்த மாதிரி நேரங்களில் மாமிச உணவு சாப்பிட்டிங்கன்னா அதை நீங்கள் அன்றைக்கி தவிர்த்துறது நல்லது. ஏன் அப்படின்னா நீங்கள் ஒரு மாமிச உணவில் ஒரு விதமான தீய விதமான ஒரு ஒரு தன்மை இருக்குது. எப்படின்னா நம்ம உடம்புக்கு ஒத்துக்காத ஒரு தன்மை இருக்குது. எப்படி இருக்கும் அப்படின்னா நீங்கள் ஒரு உயிரை அது கொல்லும்போது அது ஒரு விதமான ஒரு ரசாயனத்தை அது உடம்புல சுரக்கும். அப்போ அந்த சுரக்கிறது நம்ம மனித உடலுக்கு ஏற்றதல்ல. அப்போ அதை நீங்கள் இதை தெய்வீக தன்மையை நீங்கள் படிக்கும்போது உங்களுக்கு அது எதிர்மறையாக வேலை செய்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறதுனால அதை விட்டுட்டு 24 ஹவர்ஸ் கழித்து நீங்கள் படிக்க ஆரம்பிக்கலாம். சைவம் சாப்பிட்லாமா, அசைவம் சாப்பிட்லாமா அப்படிங்கிறது எதையுமே உடனே நிறுத்தாதீங்க. எந்த விஷயமும் அன்னைக்கு படிக்கிற அன்னைக்கு நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. ஏன்னா மனம் வந்து நீங்கள் உடனே நிறுத்துனீங்கன்னா கட்டுப்பாடோட நீங்கள் ஒரு புரிதலோடு அதை நிறுத்தணும். புரிஞ்சுக்கிட்டு நிறுத்தணும். டக்குன்னு நிறுத்துனீங்க அப்படின்னா அது வந்து நீங்கள் ஒரு 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 மாதம் சாப்பிடாம இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு அந்த நான் சாப்பிட மாட்டேன் அப்படிங்கிற ஒரு தன்மையில் இருந்தீங்கன்னா ஒரு மாதம் கழித்து பயங்கரமாக சாப்பிட ஆரம்பிச்சிருவீங்க. மனம் அப்படி தான் வேலை செய்யும். நீங்கள் அதை ஒரு புரிதலோடு புரிஞ்சுக்கிட்டு பண்ணினீங்கன்னா அது நீங்கள் இயல்பாகவே அதை புரிஞ்சுக்கிட்டு அதை தவிர்ப்பீங்க. அதனால் புரிதல் இல்லாமல் மாமிச உணவை இப்போ நிறுத்த வேண்டாம். படிக்கிற அன்னைக்கு மட்டும் சாப்பிடாம இருக்கீங்க. அப்புறம் இன்னொரு சகோதரி நேற்று கேட்டிருந்தாங்க, பெண்கள் வந்து அந்த 3 நாட்கள் அந்த மாதிரியான தீட்டுன்னு சொல்கிற நாட்களில் படிக்கலாமா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. முதல்ல அதுவே தப்பு. தீட்டுங்கிறது அப்படி கிடையாது. அது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எப்படி விளக்கலாம் அப்படின்னா, அஸ்ஸாமில் ஒரு கோயில் இருக்குது காமாக்கியா அப்படின்னு சொல்லிட்டு. அதை பற்றி நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. வருடத்தில் 3 நாள் அந்த கோவிலுக்கு அருகாமையில் உள்ள ஆற்றில் அந்த ஆறோட இதுவே ஒரு உதிரம் போல் போகுமா. அந்த மாதிரி ஒரு வைதிகம் அங்கே இருக்குது. அது மோஸ்ட்லி பவர்ஃபுல்லான கடவுள். சக்தி வழிபாட்டுக்கு உச்சத்தில் உள்ளது. கடவுளுக்கே அந்த மாதிரி இருக்குமா நம்ம தீட்டுன்னு சொல்ல வேண்டாம். இதில் எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா அது கொஞ்சம் தவிர்க்கலாம். எப்படி வேண்டாம் அப்படின்னா நம்ம உடம்பு ஒரு ரீஸ்ட்ரக்சர் பண்ணும். நம்மளோட அது விதமான நமக்கு எப்படி வேர்க்குதோ அது மாதிரி நம்ம அது கழிவை வெளியேற்றுறப்ப நம்மளோட செல்ஸ் எல்லாமே இன்பேலன்சிங் ஆகும். நம்ம படிக்கிற அந்த மந்திர சக்தியை அது உள்வாங்கிக்கக்கூடிய தன்மையில் அது இருக்காது. அதனால் நம்ம தவிர்த்துக்கலாமே தவிர மற்றபடி அந்த தீட்டு அப்படிலாம் கிடையாது. அப்படி சொல்ல வேண்டாம் அப்படின்னு நேற்று நான் இந்த சகோதரிக்கு விளக்குனேன். அதே மாதிரி ஒரு தங்கை கேட்டிருந்தாங்க, வேல்மாறல் படிக்கிறேன், எனக்கு வந்து திருமணம் நடக்கணும், ஆனால் என்னோடய உடல் எடை அதிகமாக இருக்குது, இதற்கு ஏதாவது வழி இருக்கா வேல்மாறல்னு கேட்டிருந்தாங்க. இருக்குது. எப்படி அது வேல்மாறல் வேலை செய்யும்னா, இப்போ நீங்கள் வேல்மாறல் காலையில் படிச்சிட்டிங்க, இரவும் படிக்கிறீங்க, தூங்கிட்டீங்க, காலையில் எழுந்திரிச்சோன்னா உங்களோட இப்போ ஒரு 100 கிலோ இருக்கீங்கன்னா 10 கிலோ குறைஞ்சி 90 கிலோலாம் ஆக மாட்டீங்க. அது எப்படி வேலை செய்யும் அப்படின்னா வேல்மாறல், நீங்கள் படிக்கிறீங்கன்னா முதல்ல வந்து உங்கள் மனதை பக்குவப்படுத்தும். இப்போ ஒரு உடல் குறையணும் அப்படின்னு நீங்கள் படிக்கிறீங்கன்னா நீங்கள் உங்கள் உடல் வந்து உங்களுக்கு தேவையான உணவை மட்டும் எடுத்துக்கக்கூடிய தன்மைக்கு உங்கள் மனம் மாறும். காலையில் எழுந்திரிச்சு உடற்பயிற்சி பண்ணணும் அப்படிங்கிற ஒரு நினைவூட்டலை அது பண்ணும். நீங்கள் உங்களோட ஒரு எப்படி சொல்கிறது, உங்களை வந்து பின்னாடி இருந்து ஒரு மாஸ்டர் மாதிரி அது கைட் பண்ணும். ஏன்னா நீங்கள் அந்த மாதிரியோட தன்மையில் படிக்கிறீங்கன்னா மனம் தான் எல்லாத்துக்கும் காரணம். ஏன் உடல் எடை ஏறுது, நம்ம தேவையில்லாத அதிகமான உணவுகளை சாப்பிட்றதுனால நமக்கு அதிகமான ஃபேட் வந்ததுனால உடம்பு ஏறிடுது. இப்போ நீங்கள் வேல்மாறல் எனக்கு இந்த மாதிரி பிரச்சனை இருக்குதுன்னு நீங்கள் படிச்சிங்கன்னா அது வந்து அதை அவாய்ட் பண்ணும். மனம் வந்து அதை அவாய்ட் பண்ணும். நீங்கள் உடற்பயிற்சிக்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பீங்க. ஏன் அப்படின்னா நீங்கள் நம்ம வந்து நமக்கு அந்த உடற்பயிற்சி சரியாக பண்ண முடியலன்னா ஒரு நாள் விட்டுருவோம், அடுத்த நாள்னு போயிடும், அது பண்ணாமல் விட்டுருவோம். இப்போ வேல்மாறலை நினச்சி இதை மாதிரி நான் பண்ணணும், எனக்கு இந்த பிரச்சனை இருக்குதுன்னு நீங்கள் படிச்சிங்கன்னா அது உங்களை பண்ண வைக்கும். உங்கள் மனம் அந்த எண்ண அலைகளை உருவாக்கும். இப்படி தான் அது வேலை செய்யும். நிறைய தகவலை கேட்டிருக்காங்க. முடிஞ்ச அளவுக்கு எல்லாருக்குமே நான் வாய்ஸ் மெசேஜ் பண்ணியிருக்கேன், எல்லாருக்குமே பிடிஎஃப்பும் கொடுத்துருக்கேன். மேலும் சில தகவல்கள் எல்லாத்தையுமே இது நீண்ட காணொலியாக போயிடும், எல்லாத்தையுமே நம்ம ஒரு வீடியோவில் சொல்ல முடியாது. இதை நேரடியாக ஒரு நிகழ்வாக நடத்தலாம். நேரடியாக வந்தீங்கன்னா இன்னும் குருநாதர் சொல்லி கொடுத்த பல வழிமுறைகளை உங்களுக்கு சொல்லலாம். எப்படின்னா ஒரு அரிசியை வச்சு ஒரு செம்பு பாத்திரத்தில் அதை வச்சு நம்ம ஒரு வேலை வச்சு பூஜை பண்ணி அந்த அரிசியை சாமிக்கு நெய்வேத்தியம் பண்ணி அதை வந்து நம்மளோட பிரச்சனைகளெல்லாம் தீர்த்து அந்த மாதிரி நிறைய வழிகள் இருக்குது. உங்களுக்கு ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். அது நேரடி வகுப்பில் அதை பற்றி விளக்கமாக சொல்லலாம். அது ஒரு நாள் வகுப்பாக கட்டமைக்கிறதுக்கான வேலைகள் நடந்துகிட்ருக்கு. கூடிய விரைவில் அதை பற்றின தகவல் உங்களுக்கு வரும்.
மேலும் வேறு ஏதாவது சந்தேகம் இருந்தால் என்னோடய நம்பருக்கு நீங்கள் தாராளமாக வாட்ஸ்அப் பண்ணலாம். அதை நான் விளக்கி உங்களோட பிரச்சனைகளுக்கு என்னால் முடிஞ்சது எனக்கு குருநாதர் வழிகாட்டுதலின்படி, அவர் கொடுத்த ஞானத்தின்படி உங்களுக்கு என்னால் எந்த அளவுக்கு உங்களுக்கு உதவி செய்ய முடியுமோ அதை நான் செய்கிறேன். நிறைய பேர் திரும்பி கேட்குறாங்க, இதுக்கு ஏதாவது கட்டணம் இருக்கா அப்படின்னு. முதல்ல ஒன்று புரிஞ்சுங்க, நான் எந்தவித கட்டணமும் இல்லாமல் தான் எனக்கு சொல்லிக் கொடுக்கப்பட்டது. நான் பல ஆயிரங்கள்லாம் கட்டி போன இடத்துல கூட எனக்கு இந்த பலன் கிடைக்கல. குருமார்களை பொறுத்த வரைக்கும் நம்மள்ட்ட பணத்தை எதிர்பார்த்து எதுவும் சொல்ல மாட்டாங்க. அவங்க பெற்ற இன்பத்தை நமக்கு கொடுக்கணுன்னு தான் நினைப்பாங்க. அப்படி தான் எனக்கும் கொடுக்கப்பட்டது. நானும் அது போல தான் யார்கிட்டையும் இதுவரைக்கும் எந்த கட்டணத்தையும் வாங்கி எதையும் சொல்கிறதில்ல. நீங்கள் நல்லா இருக்கணும். அந்த ஒரே ஒரு காரணம் தான். முருகப் பெருமானோட அனுகிரகத்தில், குருநாதர் வள்ளிமலை சாமியோட ஆசீர்வாதத்தில், பொங்கி அம்மாளோட அனுகிரகத்தில் எல்லோரும் நல்லா இருப்போம். நம்மளோட பிரச்சனையை தீர்த்துட்டு முருகப் பெருமானோட சரணாகதினி அவரோட பொற்பாதங்களை கலக்கணுங்கிறது தான் குருமார்களோட முழு ஆசை. அதுக்கு நம்ம வழிவகுப்போம். நன்றி. சரணம். முருகா சரணம். மீண்டும் ஒரு நல்ல காணொளியில் உங்களை சந்திக்கிறேன். முருகா சரணம்.